ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு என் பர்த்டேக்கு கேக் ஆர்டர் பண்ணுங்க என்கிட்டயே அப்படின்னு சொன்னாக்கா, என்னது கேக் ஆர்டரா, உன் பர்த்டேக்கு வாங்கிட்டே வா, அப்போ இஎம்ஐயில் கொடு அப்படின்னு கேட்குறாருங்க. என்னத்த சொல்ல, டிவி வாங்கியிருப்போம், ஃப்ரிட்ஜு வாங்கியிருப்போம் இஎம்ஐயில். ஆனால் கடைசியில் கேக்கே என் பர்த்டேக்கு இப்படி இஎம்ஐயில் கேட்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு புலம்பிக்கிட்டே இந்த கேக்குக்கு ஃபில்லிங் கொடுத்து க்ரம் கோட் போட்டு எடுத்துக்கிட்டேன். பைனாப்பிள் ஃப்ளேவரில் அந்த க்ரம் கோட் போட்ட கேக்கை நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுட்டேன். அப்புறமா என் ஹஸ்பண்ட் எனக்கு லைட் கேக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னடா இது லைட் கேக்குன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா நான் ஹைட்டாக அதை செஞ்சுருப்பேனே, சின்னதாக செஞ்சுட்டேனே ஹைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருக்கிறதுல வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கேக்லேயே லைட்டை எடுத்து சுற்றி விட்டுட்டேங்க. அப்புறம் கொஞ்சமாக ஒயிட் கலர் க்ரீம் அப்ளை பண்ணி மெயின் கோட்டையும் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. இந்த மெயின் கோட் போட்டதோட கொஞ்சம் மொட்டையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, கலர் இல்லாமல். அதனால் அங்கங்கே கொஞ்சமாக ப்ளூ கலரையும் வச்சுட்டு இதையும் நல்லா ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்பயுமே லைட் கேக்கில் ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்காது. அதனால் ஆயில் ப்ரஷ் எடுத்து அங்கங்கே கொஞ்சமாக பேட்ச் ஒர்க்கையும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மேலே மட்டும் கொஞ்சம் டிசைன் இல்லாத மாதிரி இருந்துச்சு, அங்கேயும் கொஞ்சம் பேட்ச் ஒர்க்கை பண்ணி மேலே ஒரு க்ரோனையும் வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு என்ன வேர்டிங்ஸ் போடணும் அப்படின்னு கேட்டால், ஹச்பிடின்னு ஹாப்பி பர்த்டே போட்டுட்டு மை ஹார்ட் எஸ்ன்னு வரைக்கும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் அதே மாதிரியே நான் ஃபாண்டன்ட்டில் கட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நான் எடிபிள் பால்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் ப்ளூவும் கோல்டும் கலந்த மாதிரி இருந்துச்சு, அதையும் வச்சுக்கிட்டேன். அப்புறம் எடிபிள் பட்டர்ஃப்ளை அங்கங்கே கொஞ்சமாக பறக்க விட்டுட்டு ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸை கேக்கை சுற்றி பேக் சைடில் போட்டுட்டு அப்புறம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் மொட்டையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னும் 2 பட்டர்ஃப்ளையும் பறக்க விட்டுட்டாங்க. அவ்வளோதான், என்னோடய கேக் ரெடி ஆகிடுச்சு. அதில் ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அந்த க்ரோனோட இமேஜ்லாம் அந்த கேண்டில் லைட்டில் அப்படியே கேக் மேலே அந்த டிசைன் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த கேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா பாய்.